ரூ 1250க்கு 2 வருடங்களுக்கு 4% வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்கன்னு கேட்குறேன். இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இங்க வித்தியாசம் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ இங்க பிரின்சிபல் அப்படிங்கிறது 1250 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4%. அப்போ 4/100 பவர் nங்கிறது எத்தனை வருடம்? இங்க எத்தனை வருடம்? 2 வருடம் சொல்லியிருக்காங்க. 2. ஸோ இங்க நெக்ஸ்ட் சீக்வல் டு 1250 இன்ட்டு இங்க 4/100 பவர் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 2 டைம். அப்போ 4/100 இன்ட்டு 4/100. ஸோ 100 4ஆல் கேன்சல் பண்ணால் 1/25. அதே மாதிரி இங்கேயும் 1/25 சீக்வல் டு 1250 வகுத்தல் இங்கே 25 இன்ட்டு 25 625. ஸோ 1250 625 கேன்சல் பண்ணால் 2. அப்போ வித்தியாசம் பார்த்தோம்னா 2 ரூபா. அது 1250 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு 4% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் கிடைக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தோம்னா 2 ரூபா.